வேண்டாம். அது தானே விளக்கெரியும். இல்லன்னா தண்ணி ஊத்துனா விளக்கெரியும். இந்த மாரி நவீனமாலாம் நெறைய விளக்கு வந்துருச்சுமா. அதெல்லாம் வாங்கி வைக்கலாமா? என்ன கேட்டா எப்பவுமே நான் ஒண்ணு சொல்வேன். ஒரு விழா நடக்குது. ஒரு திருவிழா, ஒரு பண்டிகை, ஒரு விரதம் இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது, பல பேரினுடைய வாழ்வாதாரம் அதை சார்ந்து தான் அன்றைக்கு பெரியவர்கள் அந்த விழாக்களையே அமைத்திருக்கிறார்கள். வீடு முழுக்க விளக்கேத்தணும்னா, அன்னைக்கு ஒரு 100 விளக்காவது வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 விளக்கு நம்ம வாங்கும்போது, மண்ணால அந்த விளக்கு செய்து விற்கக்கூடிய அந்த வியாபாரிக்கு வருஷத்துல 1 நாள் தான் வியாபாரம். நாம மத்த நாள்ல எல்லாம் போய் இந்த விளக்கு என்ன 100 விளக்கா வாங்குவோம். மண் விளக்கு வீட்ல வச்சிருந்தாலும் 1 தான் வச்சிருப்போம். பெருசா 1. அப்புறமா அது உடைஞ்சிருச்சு, இல்ல அது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ, வருஷத்துக்கு ஒரு தடவ தான் அந்த விளக்கே நம்ம மாத்துவோம். அப்ப அந்த வியாபாரி என்னதான் பண்ணுவாரு? அவருக்கும் வியாபாரம் வேணும் இல்லையா? அந்த மண்ணையே தன் மூலாதாரமாக நம்பி இருக்கக்கூடிய அந்த வியாபாரிக்கு வருஷந்தோறும் ஒரு வியாபாரம் குடுக்கணும். அப்போ ஒரு 100 விளக்கு நம்ம அவர்கிட்ட வாங்குவோம். எண்ணெய் விக்கிறவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தங்களுடைய வாழ்வாதாரத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் இதை நம்பித்தான் ஒரு காலத்துல வாழ்ந்தாங்க. அதனால இப்பயுமே நான் சொல்லுவேன், என்னதான் நவீனம் நமக்கு வளர்ந்தால் கூட, என்னதான் நெறைய விஷயங்கள்ல நம்ம புதுமைகளை புகுத்தினால் கூட, வழிபாடுகள்ல சொன்ன அந்த பழமையான விஷயத்த தயவு பண்ணி நெறைய மாத்திடாதீங்க.